குருவே சரணம். இது மேஜிக்கானு தெரில, பட் நான் ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. மகாவிஷ்ணுவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவரும் நானும் நண்பர் தான். நான் இங்கே வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வந்தது அவர்கிட்டருந்து. இந்த மாதிரி நான் காசியில் இருக்கேன், நீங்கள் வாங்க, நம்ம அங்கே ஷூட் பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, இங்கே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மழை பெய்யணும், அப்படி மழை பெய்யலைன்னா நான் நாளைக்கு மறுபடியும் இங்கே மழை பெய்யும்போது ஷூட் பண்ணணும், ஸோ என்னால் வர முடியாது, இன்றைக்கி மழை பெஞ்சாதான் நான் முடிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே ஃபோனில் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு மழை தானே பெய்யணும், எங்கே மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் இருந்துட்டு, நான் நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறேன் இப்போது ஈவினிங்காக, ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்னை கண்ணை மூடுங்க அப்படின்னாரு. நானும் வந்து கண்ணை மூடிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருமே எதுவுமே பேசலை. ஒரு நிமிஷம் வரைக்கும் கண்ணை மூட சொன்னால் கண்ணை மூடியாச்சு, நானும் பேசலை, அவரும் பேசலை. ஆனால் நான் என்ன நினச்சி பார்த்தேன்னா, கண்ணை மூடின உடனே எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில் 5:30 மணிக்கு மழை பெய்யுதுங்கிற மாதிரி நான் நினச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவரும் எதுவும் பேசவே இல்லை, இதுதான் பேசணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு வச்சுட்டோம். ஸோ அதே மாதிரி நான் கிளம்பி போகிறேன், ஷூட்டிங் போகிறேன். பயங்கரமாக வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த 5:30 மணிக்கு மாதிரி நான் அங்கே போகிறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். கரெக்டாக கேமரா எடுத்து வைக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஒரு 3 நிமிஷம் தான் கரெக்டாக அந்த ஷாட் வந்து நாங்கள் எடுத்தோம். அது வரைக்கும் மழை பெஞ்சது. அந்த 2 ஷாட் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக மழை வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சி பார்த்தேன், இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அதுதான் என்னால் நம்பவே முடியல. இது வந்து என்ன, இது மேஜிக்கா, தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் என்னென்னா, நான் கண்ணை மூடும்போது நான் உன்னை நினச்சேன், நான் நினச்சது நடந்தது. குருவே சரணம்.